யாழ்ப்பாண கோட்டை. இன்றைக்கு அமைதியாக நிற்கும் யாழ்ப்பாண கோட்டை ஒரு காலத்தில் ஆட்சியும் ஆற்றலும் மோதிய வரலாற்றின் மையமாக இருந்திருக்கிறது. அதன் சுவர்களில் பதிந்திருப்பது வெறும் கற்களும் சுண்ணாம்பும் அல்ல, ஒரு காலத்தின் அரசியல் திட்டங்களும் வர்த்தக கனவுகளும் இராணுவ தந்திரங்களும் ஆகும். 17ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் போர்த்துகீசர்கள் இலங்கையின் வடபகுதியை தங்களது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்திருந்த பொழுது அந்த ஆட்சியை நிலைநிறுத்துவது அவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்திருக்கிறது. அந்த சவாலுக்கான பதிலாகவே யாழ்ப்பாண கோட்டை உருவாகியதாக கருதப்படுகிறது. புதியதாக கைப்பற்றப்பட்ட ஒரு நிலத்தை காக்கும் பொறுப்பு எந்த ஆட்சிக்கும் மிக முக்கியமானதாகும். யாழ்ப்பாண பகுதி அப்போது அமைதியானதல்ல. உள்ளூர் எதிர்ப்புகளும் வெளிநாட்டு போட்டியாளர்களின் அச்சுறுத்தல்களும் தொடர்ந்து இருந்தன. இந்த சூழ்நிலையில் எதிரிகளை தடுக்கவும் தங்களது படைகளை பாதுகாக்கவும் போர்த்துகேயர்கள் ஒரு வலுவான கோட்டையை கட்ட முடிவு செய்தார்கள். கடலும் நிலமும் இணையும் இடத்தில் அமைந்த இந்த கோட்டை இயற்கையும் மனித அறிவையும் இணைத்த ஒரு பாதுகாப்பு அமைப்பாக இருக்கிறது. யாழ்ப்பாணத்தின் புவியியல் அமைப்பு இந்த கோட்டையை கட்டுவதற்கு மிகச் சிறந்ததாக இருந்தது. தீபகற்பமாக இருப்பதால் கடல் வழி வீதிகளை கண்காணிக்க இது ஒரு இயற்கை மேடை போல் அமைந்திருந்தது. இந்த இடத்தில் கோட்டை அமைத்தால் எதிரிகள் எங்கிருந்து வந்தாலும் அவற்றை முன்கூட்டியே கவனிக்க முடிந்தது. இது இராணுவ ரீதியாக மிக பெரும் முன்னிலை அளித்தது. யாழ்ப்பாண கோட்டை உருவாக்கப்பட்டதென்பது ஒரு சாதாரண கட்டுமான முயற்சி அல்ல. அது ஒரு காலத்தின் ஆட்சி கனவுகளையும் பாதுகாப்பு தேவைகளையும் பொருளாதார நோக்கங்களையும் ஒன்றாக இணைத்த ஒரு பெரும் திட்டமாகும். இன்று அந்த கோட்டையின் சுவர்களை பார்க்கும் போது நாம் ஒரு கட்டடத்தை மட்டும் காணவில்லை, ஒரு காலத்தின் சிந்தனையையும் தந்திரத்தையும் அதிகாரத்தின் அடையாளத்தையும் காண நேரிடுகிறது. இலங்கையின் வடக்கு பகுதியான யாழ்ப்பாண நகரின் இதயத்தில் அமைந்துள்ள யாழ்ப்பாண கோட்டை காலத்தை வென்ற ஒரு வரலாற்று சின்னமாக இன்றும் பெருமையாக நிமிர்ந்து நிற்கிறது. கடல் சுற்றிய காற்றின் மென்மையும் பழங்கால சுவர்களின் உறுதியும் இணைந்து இந்த இடம் ஒரு தனித்துவமான அனுபவத்தை வழங்குகிறது. பல நூற்றாண்டுகளாக நடந்த ஆட்சிகள், போர்கள், மாற்றங்கள் ஆகியவற்றின் சாட்சியாக இது விளங்குகிறது. 1618ஆம் ஆண்டு போர்த்துகீசர்களால் கட்டப்பட்ட இந்த கோட்டை பின்னர் 1658இல் டச்சு ஆட்சிக்குள் செல்கிறது. டச்சுக்காரர்கள் இதை மிகுந்த நுணுக்கத்துடன் மறுசீரமைத்து ஒரு வலுவான பாதுகாப்பு கோட்டையாக இதனை மாற்றினார்கள். அதன் பின் பிரிட்டிஷ் ஆட்சியிலும் இது முக்கிய பங்கு வகிக்கிறது. இவ்வாறு ஒவ்வொரு காலனித்துவ ஆட்சியும் தனது அடையாளத்தை இந்த கோட்டையில் பதித்து சென்றுள்ளது. யாழ்ப்பாண கோட்டை நட்சத்திர வடிவில் வடிவமைக்கப்பட்டிருப்பது அதன் முக்கிய சிறப்பாக கருதப்படுகிறது. 4 மூலைகளிலும் அமைந்துள்ள பாதுகாப்பு கோபுரங்கள் எதிரிகளை கண்காணிக்கவும் தாக்குதல்களை தடுக்கவும் பயன்பட்டிருக்கின்றன. கோட்டையை சுற்றி அமைந்துள்ள ஆழமான அகழி அதன் பாதுகாப்பை மேலும் பலப்படுத்தி இருக்கிறது. இவை அனைத்தும் இணைந்து அந்த காலத்தில் முன்னேற்றமான இராணுவ கட்டட கலையை வெளிப்படுத்தி நிற்கின்றன.
கோட்டைக்குள் நுழைந்தவுடன் பழமையான தேவாலயத்தின் இடிபாடுகள் வரவேற்கின்றன. காலத்தால் சிதைந்திருந்தாலும் அவை இன்னும் ஒரு அமைதியான உணர்வை தந்து நிற்பதை காண முடிகிறது. சுற்றிலும் காணப்படும் காலனித்துவ கட்டடங்களின் சிதிலங்கள் கடந்த கால வாழ்க்கையின் ஒலிகளை நினைவூட்டுகின்றன. மேலும் பாதுகாப்பு கோபுரங்களின் மீது ஏறி நின்றால் யாழ்ப்பாண நகரத்தின் பரந்த காட்சியும் கடலின் நீல எல்லையும் கண்களுக்கு விரிகின்றன. குறிப்பாக மாலை நேரத்தில் சூரியன் மறையும் போது இந்த இடம் ஒரு ஓவியமாக மிளிர்வதனை காண முடிகிறது. இலங்கையின் உள்நாட்டு போரின் போது இந்த கோட்டை பெரிதும் சேதம் அடைந்திருக்கிறது. ஆனால் அதன் வரலாற்று மதிப்பை உணர்ந்த பின்னர் அது புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இன்று அது மீண்டும் எழுந்து அமைதியும் நினைவுகளும் நிறைந்த இடமாக விளங்குகிறது. இன்று யாழ்ப்பாண கோட்டை வரலாறு விரும்பிகளுக்கும் புகைப்பட கலைஞர்களுக்கும் பயணிகளுக்கும் மிகவும் பிடித்த இடமாக இருக்கிறது. நகர மையத்தில் இருந்து எளிதாக அடையக்கூடியது என்பதால் இது யாழ்ப்பாண பயணத்தின் முக்கிய அங்கமாக விளங்குகிறது. காலை நேரத்தின் அமைதியும் மாலை நேரத்தின் அழகும் இங்கு வரும் ஒவ்வொருவரையும் கவர்ந்து இழுக்கின்றன. யாழ்ப்பாண கோட்டை ஒரு பழமையான கட்டடம் மட்டுமல்ல, அது ஒரு வாழும் வரலாறு. காலம் எவ்வளவு மாறினாலும் அதன் சுவர்களில் பதிந்த கதைகள் அழியவில்லை. அங்கு நின்று பார்க்கும் ஒவ்வொரு நொடியும் கடந்த காலத்தை நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுகின்றன. யாழ்ப்பாண கோட்டைக்குள் நுழையும் அந்த முதல் நொடியிலேயே காலம் மெதுவாக பின்னோக்கி நகர்வது போல் ஒரு உணர்வு தோன்றுகிறது. பழமையான சுவர்களின் அமைதியும் காற்றில் கலந்த வரலாற்றின் வாசனையும் இந்த கோட்டையின் ஒவ்வொரு மூலையும் ஒரு கதையை சொல்ல தயாராக இருப்பதை உணர்த்துகின்றன. இங்கு காணப்படும் முக்கியமான இடங்கள் வெறும் பார்வைக்கு ஆனவை அல்ல, அவை கடந்த காலத்தின் உயிருள்ள சாட்சிகள். கோட்டையின் உள்ளே அமைந்துள்ள டச்சு கால தேவாலயத்தின் சிதிலங்கள் அமைதியையும் ஆன்மீகத்தையும் ஒன்றாக இணைக்கும் ஒரு தனித்துவமான இடமாக விளங்குகின்றன. சுவர்கள் சிதைந்திருந்தாலும் அவை தாங்கி நிற்கும் வரலாறு மிகவும் வலிமையானது. அங்கு நின்று கொண்டிருக்கும் பொழுது பழைய காலத்தில் ஒலித்த பிரார்த்தனைகளின் எதிரொலி இன்னும் காற்றில் கலந்திருக்கிறது போல் தோன்றும். கோட்டைக்குள் பல இடங்களில் காணப்படும் பழமையான கட்டடங்களின் சிதிலங்கள் டச்சு மற்றும் பிரிட்டிஷ் கால வாழ்க்கையின் சுவடுகளை வெளிப்படுத்தி நிற்கின்றன. சுவர்கள் இடிந்திருந்தாலும் அவை ஒரு காலத்தில் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை முறையையும் கலாச்சாரத்தையும் நினைவூட்டி நிற்கின்றன.
கோட்டைக்குள் நுழையும் அந்த முதல் நொடியிலேயே காலம் மெதுவாக பின்னோக்கி நகர்வது போல் ஒரு உணர்வு தோன்றுகிறது. பழமையான சுவர்களின் அமைதியும் காற்றில் கலந்த வரலாற்றின் வாசனையும் இந்த கோட்டையின் ஒவ்வொரு மூலையும் ஒரு கதையை சொல்ல தயாராக இருப்பதை உணர்த்துகின்றன. இங்கு காணப்படும் முக்கியமான இடங்கள் கடந்த காலத்தின் உயிருள்ள சாட்சிகளாக விளங்குகின்றன. சுவர்கள் சிதைந்திருந்தாலும் அவை தாங்கி நிற்கும் வரலாறு மிகவும் வலிமையானது. கோட்டையின் 4 மூலைகளிலும் உயரமாக அமைந்துள்ள கோபுரங்கள் அதன் பாதுகாப்பு வலிமையின் அடையாளங்களாகும். இவற்றின் மீது ஏறி நின்றால் யாழ்ப்பாண நகரம் முழுவதும் விரிந்து காணப்படும். கடலின் நீல எல்லையும் நகரத்தின் அமைதியான காட்சியும் ஒன்றாக இணையும் அந்த தருணம் மனதை கவர்ந்தெழுக்கிறது. கோட்டையை சுற்றி அமைந்துள்ள அகழி அதன் பாதுகாப்பு அமைப்பின் முக்கிய கூறாகும். நீரால் நிரம்பிய இந்த அகழி ஒரு காலத்தில் எதிரிகளை தடுக்க பயன்பட்டிருக்கிறது. அதனை கடந்து செல்லும் பழமையான நுழைவு பாலம் கோட்டையின் உள்ளே செல்லும் ஒரு வரலாற்று பாதையாகும். அந்த பாலத்தில் நடக்கும் ஒவ்வொரு அடியும் கடந்த காலத்துடன் நம்மை இணைத்து விடுகிறது. இந்த கோட்டையின் உள்ளே அமைந்துள்ள மணிக்கோபுரம் பல கதைகளின் மையமாக மாறியுள்ளது. அவற்றில் முக்கியமான ஒன்று இந்த மணிக்கோபுரம் மரண தண்டனை வழங்கப்பட்ட இடம் என்ற பரவலான நம்பிக்கையாகும். ஆனால் இந்த கருத்து உண்மையா அல்லது காலத்தின் நோட்டத்தில் உருவான ஒரு தவறான புரிதலா? வரலாற்றை நெருங்கி பார்த்தால் கோபுரத்தின் உண்மையான நோக்கம் முற்றிலும் வேறுபட்டது என்பதை புரிந்து கொள்ள முடியும். காலனித்துவ ஆட்சி காலங்களில் இத்தகைய கோபுரங்கள் நேரத்தை அறிவிப்பதற்கும் முக்கிய அறிவிப்புகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டன. இராணுவ ஒழுங்கை பேணுவதிலும் அன்றாட நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதிலும் இவை முக்கிய பங்கு வகித்திருக்கின்றன. அதனால் மணி ஒலிகள் அந்த காலத்தின் ஒரு அழைப்பு அல்லது எச்சரிக்கை என்ற அர்த்தத்தை கொண்டிருக்கின்றன. தண்டனைக்கான சின்னமாக அது கருதப்படவில்லை. மறுபுறம் யாழ்ப்பாண கோட்டை ஒரு நிர்வாக மையமாகவும் சிறைச்சாலையாகவும் செயல்பட்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். குற்றவாளிகள் அடைக்கப்பட்டதும் தண்டனைகள் வழங்கப்பட்டதும் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் மரண தண்டனைகள் பொதுவாக மக்கள் பார்வைக்கு வெளிப்படையாக இருக்கும் திறந்த இடங்களில் வழங்கப்பட்டன. இது அக்காலத்தின் நடைமுறையாக இருந்திருக்கிறது. எனவே மணிகோபுரம் போன்ற கட்டடங்கள் அந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டதாக எந்த உறுதியான ஆதாரமும் கிடைக்கவில்லை. இருப்பினும் மனித இனம் கதைகளை உருவாக்குவதில் வல்லது. கோட்டையின் பழமையான தோற்றம், அதன் அமைதியான சூழல் மற்றும் கடந்த காலத்தின் இருண்ட நினைவுகள் எல்லாமே பல கட்டு கதைகளை உருவாக்கியுள்ளது. தண்டனைகள் நடந்தாலும் கோட்டையின் பல பகுதிகளும் பயங்கர இடங்கள் என கருதப்பட்டன. இவ்வாறான சூழலில் மணிக்கோபுரமும் அந்த கதைகளில் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறது. தலைமுறையாக வாய்மொழியாக பரவிய இக்கதைகள் பின்னர் உண்மையை விட வலிமையான நம்பிக்கைகளாக மாறியிருக்கின்றன. ஆனால் வரலாறு எப்போதும் அமைதியாக உண்மையை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. கிடைக்கும் ஆவணங்களும் ஆய்வுகளும் மணிக்கோபுரம் ஒரு நிர்வாகம் மற்றும் அறிவிப்பு மையமாக இருந்ததையே சுட்டி காட்டுகின்றன. அது மரண தண்டனை வழங்கப்பட்ட இடம் என நிரூபிக்கும் எந்த தெளிவான சான்றுகளும் இதுவரை கிடைக்கவில்லை. வரலாற்று உண்மைகளை வழங்குகிறது. கதைகள் உணர்வுகளை உருவாக்குகின்றன. யாழ்ப்பாண கோட்டையின் மணிக்கோபுரம் இந்த இரண்டிற்கும் இடையே நிற்கும் ஒரு அமைதியான சாட்சியாக தொடர்கிறது.
யாழ்ப்பாண கோட்டை பல நூற்றாண்டுகளாக ஆட்சிகளையும் போர்களையும் மனித துன்பங்களையும் சாட்சியாக கொண்டிருக்கும் ஒரு மௌன சின்னமாக விளங்குகிறது. அந்த வரலாற்றின் நிழலில் இன்றும் பல மர்மங்களும் அமானுஷ்ய கதைகளும் மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றன. இந்த கோட்டை ஒரு இராணுவ முகாமாக மட்டுமல்லாமல் நீதிமன்றம், சிறைச்சாலை, நிர்வாக மையம் ஆகியவையாகவும் செயல்பட்டிருக்கின்றது. அதனால் குற்றவாளிகள் அடைக்கப்பட்டதும் தண்டனைகள் வழங்கப்பட்டதும் உறுதியாகிறது. சிறைச்சாலையும் தண்டனைகளும் கோட்டையின் உள்ளே இருந்த சிறைச்சாலை அந்த காலத்தில் கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்ட இடமாக கருதப்படுகிறது. வரலாற்று ஆதாரங்கள் முழுமையாக இல்லாவிட்டாலும் கைதிகள் நீண்ட காலம் அடைக்கப்பட்டனர். போரில் பிடிக்கப்பட்டவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கலாம் என்பது ஆராய்ச்சியாளர்களின் கருத்தாகும். இதுவே பின்னர் அமைதியற்ற ஆவிகள் அலைகின்றன என்ற நம்பிக்கைக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. இரவு நேரங்களில் சிலர் கோட்டையின் பழைய அறைகளில் யாரோ நடந்து செல்லும் சத்தம், கதவுகள் தானாக அசைவது, கண்ணுக்கு தெரியாத இருப்பு போன்ற அனுபவங்களை உணர்ந்ததாக கூறுகின்றார்கள். கோட்டை பல போர்களை கண்டுள்ளது. அதனால் திடீரென கேட்கும் அலறல் போன்ற சத்தங்கள், துப்பாக்கி சத்தம் போல ஒலிகள், இவை போரில் உயிரிழந்தோரின் எதிரொலி என நம்பப்படுகின்றன. கோட்டை கடலால் சூழப்பட்டிருப்பதால் நீரில் நிழல் உருவங்கள் ஒளிமின்னுவது போல தோற்றம் போன்ற விஷயங்கள் சிலரால் காணப்பட்டதாக கூறப்படுகிறது. இவை இயற்கை விளைவுகளாக இருக்கலாம். ஆனால் மக்கள் இதை அமானுஷ்யமாக விளக்குகின்றனர். பலர் கோட்டையை பார்வையிடும் போது திடீர் குளிர்ச்சி, பயமூட்டும் அமைதி, யாரோ அருகில் இருப்பது போன்ற உணர்வு போன்ற அனுபவங்களை பகிர்கிறார்கள். யாழ்ப்பாண கோட்டையின் வரலாறு உண்மையில் துன்பங்களாலும் போரினாலும் நிரம்பியுள்ளது. அதனால் அங்கே ஒரு பயமூட்டும் உணர்வு இருப்பது இயல்பானது. ஆனால் பேய் அல்லது ஆவி இருப்பதற்கான விஞ்ஞான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. பெரும்பாலான கதைகள் மக்கள் அனுபவங்களும் கற்பனைகளும் சேர்ந்தவை என்பதே உண்மையாகும். இந்த கோட்டை காலத்தின் சாட்சியும் மனித உணர்வுகளின் சேமிப்பகமும் ஆகும். அதன் மர்மங்கள் உண்மையா கற்பனையா என்பது ஒவ்வொருவரின் நம்பிக்கைக்கு உட்பட்டதாகும். ஆனால் ஒரு விஷயம் உறுதியாகும், அந்த இடம் யாரையும் வெறுமனவே விடாது. அது ஒரு உணர்வை விட்டு செல்கிறது.